வணக்கம் அண்ட் வெல்கம் உறவுகளே. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி. இந்த தமிழ்நாடு ரைட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ எங்கே இருக்கோன்றது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி போர்ட் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஏலகிரி போனோம். அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஏற்காடும் போயிட்டோம். ஏலகிரி முடிச்சுட்டு ஏற்காடு போய் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு ஏற்காட்டிலேருந்து கிளம்பி ஏற்காட்டிலேருந்து நம்ம கன்னியாகுமரி நோக்கி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஹோல் டே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரைடிங்கில் போச்சு. மார்னிங் நைட்டு ஏற்காட்டிலேருந்து கிளம்பி மார்னிங் கன்னியாகுமரி ரீச் பண்ணோம். ஸோ கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்க முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் கன்னியாகுமரியில் திருவள்ளூர் சிலை, காந்தி மண்டபம் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம சங்கரன் கோயிலுக்கு என்னோடய ஃப்ரெண்டு வீடு, அதாவது அன்னைக்கு நான் தங்க போகிற இடத்துக்கு நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பித்தோம். ஸோ திருப்பி சங்கரன் கோயில் போய் ரீச் ஆக நெக்ஸ்ட் டே நம்ம சங்கரன் கோயிலுக்கு 3:30க்கு ரீச் ஆனோம். அதாவது டே 1 ஸ்டார்ட் பண்ணி டே 2 3:30க்கு வந்து நம்ம முடித்தோம். 36 ஹவர் ஒரு நான் ஸ்டாப் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். டே 3 வந்து நம்ம வந்து குற்றாலம் பாபநாசம் பார்த்துட்டு திருப்பியும் நம்ம சங்கரன் கோயிலே தான் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிவிட்டு டே 4 வந்து நம்ம வந்து மார்னிங் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ரைட் 5 o'clock ஆகிடுச்சு. 4:30 to 5 o'clock ரைடை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கொடைக்கானல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வத்தலகுண்டு வழியாக கொடைக்கானல் போய் ரீச் பண்ணுறதுக்கு வந்து 2 o'clock ஆகிடுச்சு. கொடைக்கானல்லேருந்து கூக்குள் போகிறதுக்கு ஒரு 4:30 ஆகிடுச்சு. ஸோ கூக்குள் போய் ரீச் பண்ணிவிட்டு அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எபிசோட் 5ல். ஸோ இதுக்கப்புறம் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன நான் அங்கே பண்ணேன், அதை தான் வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எங்கேருந்து பண்ணேன், இந்த ரைட் மொத்தமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். அப்போ தான் இந்த ரைட்டு இப்போ ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். நான் சொன்னது வந்து ஒரு சின்ன பார்ட், பட் நிறைய சூப்பரான விஷயம்லாம் நடந்தது. சூப்பரான விஷயமும் நடந்தது, கொஞ்சம் சோகமான விஷயமும் நடந்தது. ஸோ எல்லாத்தையும் வீடியோ போய் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ஸ்டார்ட் மை வீடியோ. இப்போ நம்ம வந்து ப்ரெடேட்டர் கூட வந்து கூக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் போகிறோம். லாஸ்ட் டைம் நான் என்னெல்லாம் பண்ண முடியலையோ, எதெல்லாம் பார்க்க முடியலையோ, இந்த டைம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரணுன்ட்டு கிளம்பிட்டேன். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 552 இருக்குது. ஆங்கிள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். செம்மையாக குளிருது. இப்போ வந்து 14 டிகிரி இருக்குது வெதர் மட்டும். சூப்பர், செம்மையாக குளிருது. வண்டி லோட்லாம் அன்லோட் பண்ணிட்டு போகும்போது தான் ஒரு இதுவாகவே ஃப்ரீயாகவே இருக்குது. அப்பா செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, செம்ம சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ரைடிங் கோட் கூட போடலையே, ஒன்லி ஹெல்மெட் மட்டும் தான் போட்டு போகிறேன் வ்ளாக் பண்ணுறதுக்காக. இல்லைனா ஹெல்மெட் கூட போடாமல் தான் போயிருப்பேன் இந்த சின்ன ஸ்டெச்சில். வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெல்மெட் போட்டு வந்தேன். ஐயோ வேறு லெவலில் இருக்குது கூக்குள். ஓகே, அப்பா செம்மையாக குளிருது. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக போனால் கூக்குள், நம்ம இந்த பக்கம் தான் நான் லாஸ்ட் டைம் போகணுன்ட்டு ஆசைப்பட்டேன். இப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து கூக்குள் தான் பார்க்க போகிறேன். ஸோ கூக்குளோட இன்னொரு வியூ தான் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். எந்த அளவுக்கு கேட்குது கிளியரானலாம் தெரியல, சூப்பராக இருக்குது பாருங்கள். லோடு வச்சுட்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் வர முடியாது. சூப்பர், லோடு வச்சுட்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் வர முடியாது. சூப்பர், செம்மையாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், வந்துட்டோம் கூக்கல். இந்த கோவில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த கோவில் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆஃப் ஆகிடுச்சு வண்டி, என்னன்னு தெரில. இந்த கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலுக்கு வந்து நானும் சரவணான்ட்டு என் ஃப்ரெண்டும் வந்தோம். ஃபுல்லாக வந்து ஸ்மோக் இது ஃபாக் ஆகிடுச்சு. இப்போ இது திறந்துட்டா பயங்கரமாக குளிருது. ஸோ நாங்கள் வந்து இந்த பக்கம் போயிட்டு கூக்குளோட வியூ பார்க்கலான்னு தான் நினச்சேன். ஸோ இந்த ரோடு இன்னும் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், 1.5 கிலோமீட்டர் அப்படி இருக்க போவேன். அதுக்கப்புறம் வந்துடுவேன். செம்மையாக இருக்குது ரோடு. அந்த இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம், அவ்வளோதான். The view of Kookal.
பார்த்தீங்கன்னா எத்தனை ஹேர்பின் பென்ஸ் பாருங்கள். ஆனால் எல்லாம் சின்னது மீன்ஸ் ரோடோட வித்து சின்னது தவிர இதெல்லாம் ஹேர்பின் பென்ஸ் தான். அங்கே இப்போது ஹேர்பின் பென்ஸுன்னு சொல்கிறது கூட இவ்வளோ டேப்பராக இருக்காது. இங்கே பயங்கர டேப்பராக இருக்கும். மீன்ஸ் பயங்கரமான ஸ்லோப் ரேஷியோ இருக்கும். ஓ மை காட் வந்துட்டோம். கூக்குளோட வியூவை பாருங்கள். இல்லைங்க, ஏதாவது ஒரு வியூ மாதிரி எங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கிற இடத்துல நிப்பாட்டுறான். இது ஒரு பாயிண்ட் இருக்குது. எப்படி இருக்குது கூக்குள்? அதுதான் மேலே இருக்க கூக்குள், இது வந்து கீழ் கூக்குள் மீன்ஸ் அந்த இங்கே தான் வந்து அந்த நம்ம போய் பார்க்கும்போது ஆர்ச்செலாம் இருந்ததில்ல, ஆர்ச் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மேலே அது ஒரு சிமெண்ட் ரோடு. இப்போது அந்த ரோடு வழியாக நான் உங்களுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கூக்குள். ஸோ இந்த பக்கம் வந்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பரியல் கிரவுண்ட் தான் இருக்குது. மற்றபடி ஃபுல்லாகவே ஸ்டீப்பு தான். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் அங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கூக்குளில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் வண்டி எந்த அளவுக்கு ஏறுதுன்னு சொல்லி. பாருங்க, ஃபஸ்ட்டு கியரில் ஏற்றுறேன், செகண்ட் கியரில் கூட வண்டி மூவ் ஆகலை. பிகாஸ் வந்து நம்ம ஸ்பீடாக வந்தால் தான் ஏற முடியும். ஸ்கூட்டிலாம் சுத்தமாக ஏறுறது ரொம்ப ஸ்லோவாக ஏறும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ. நல்ல வியூ பாயிண்ட். பட் குளிச்சோன்னா வாய்ப்பே இல்லை ராஜா. ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து 14-15 அப்படி போயிட்டுருக்கு. 14 டிகிரி 15 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நைட்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு 13-12 போக வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்து எப்போது ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம்னா, நாங்கள் வந்து ஜூலை ஆகஸ்ட் அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போவே -13 +13 போயிடுச்சு. பாருங்கள், செகண்ட் கியரில் விட்டுருக்கேன். வண்டி எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள். செகண்ட் கியருக்கே ஓகே. ஸ்லோப்பில் இருக்கிறதுனால பெட்ரோல் ஃபுல்லாக டவுனில் வந்துடுதா. ஸோ பெட்ரோல் ஏற மாறுது, அடைக்குது லைட்டாக வண்டி. அதனால தான் அங்கே வந்து லைட்டாக ஏறவே இல்லை, டெட்டுன்னு அடைச்சது. ஸோ நான் அதனால தான் ஃபோர்த் கியர் மாற்றினேன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சில் தான் ஸ்பீடாக வந்தேன். ஸோ இது ஒரு ரோட் போகுது, இந்த ரோட்டில் போயிட்டு காமிக்கிறேன். இந்த ரோட் போட்டோமா இல்லை அந்த ரோட் போகிறேன். வியூ ஆஃப் கூக்கல், யூ சீன் தஸ். இங்கே பாருங்கள், வேறு லெவல். ஸோ இது வந்து கூக்கல் போகிற ரோடு. இந்த ரோடு இப்படி போயிட்டு ஏதோ அந்த பில்டிங்ஸ் இருக்கா அப்படி வந்து எப்படி வரும். அங்கே வந்து தான் பஸ்ஸு திரும்பும். அந்த கார் நிற்குதுல அங்கிட்டு, அதோ அந்த இடத்துல கார் நிற்குதுல, அங்கே தான் வந்து பஸ்ஸு திரும்பி ரிட்டன் மேலே போகும் கூக்கல்லேருந்து. இந்த ஏரியாலாம் இங்கே இருக்கும். அங்கே தான் தலைவாசல் இருக்குது. தலைவாசல்ன்றது ஒரு ஆர்ச்சி மாதிரி அவங்க கட்டி இது பண்ணாங்க. ஸோ அப்படியே அந்த இதுவை பாருங்களேன், கலர் கிரேடியேஷன் பாருங்களேன், வேறு லெவலில் கூக்கல் பாருங்கள், ஹவுஸ் எல்லாமே. இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பி இன்னொரு பாயிண்ட் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து பசங்க வந்து வாலிபால்ஸ்லாம் விளாட்ற ஏரியா இவங்க. இது ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன்னா, இங்கே வந்து ஒரு 7 நாள் இந்த ஊரோட மொத்த ஆக்டிவிட்டியும் நாங்கள் ரூரல் ஸ்டடி பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த ஊரை பற்றி எங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் போகலான்ட்டு ஐடியாவில் இருக்கோம். ஸோ இந்த பக்கம் வண்டி ஏற்றிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுதோ போயிட்டு அங்கேருந்து நம்ம ரிட்டன் வரலாம். லாஸ்ட் டைம் இந்த பக்கம் வரும்போது இந்த மலை மேலே இருக்க ஏறி பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இருந்தது, பட் பண்ண முடியல. அதுக்கான வழி அந்த மாட்டுக்காக ஒரு ஒத்தடி பாதை போதில்ல, அதுதான். ஆனால் வந்து நான் மாற்றி டேரெக்டாக போயிட்டே இருப்பேன். அதை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணாமல் டேரெக்டாக போயிட்டு ஒரு ஆஃப் ரோட் ட்ரைல் வரும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் மாட்டி கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிருக்கும். அதேமாதிரி ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஆஃப் ரோட் ட்ரைல் அது. என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு ஆஃப் ரோட் ட்ரைல் இது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வரும்போது ரொம்ப இருட் ஆகிடுச்சு, இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நடுவில் இருக்க பாட்டு வந்து அடுத்த எபிசோடாக வரும். ஸோ இந்த எபிசோடு வந்து இந்த கூக்கலை பற்றி மட்டும், லைஃப் ஆஃப் கூக்கல் அப்படின்னு சொல்லி இதை மட்டும்தான் இருக்கும். அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஹை பீம் லைட் மட்டும்தான். ஒரு லைட்டை வச்சே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டிடலாம். அப்படியே நான் ஃபஸ்ட் கியர்லேயே விட்டுட்டேன். இப்போ செகண்ட் கியர் மாற்றிட்டேன். செகண்ட் கியர் மாற்றி விட்டுட்டுருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கேன் வண்டி பொறுமையாக. எனக்கு அதுலேருந்து எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டேன் நான் உண்மையாக. ஏன்னா அடுத்தது
ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். ஏன்னா பாருங்கள், அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே எப்படி இருட்டிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஊருக்குள்ளேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து அங்கே போய் எடுத்து ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். கடவுளுடைய கிருபை, எல்லாம் கிருபை, அதே தான். ஓகே, இந்த ஆஃப் ரோட் நல்லாயிருக்கு. அதனால் நான் சும்மா ட்ரைவ் பண்ணுறதுக்காகவே வந்தேன். ரிட்டனும் நம்ம இப்படி தான் போய் ஆகணும். அதுக்காக தான் தலைவாசல் கூக்கல், இங்கேருந்து கூக்கல் பார்க்க அழகாக இருக்கும் மார்னிங்லலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ கூக்கல் என் கண்ணுக்கே ரொம்ப டிம்மாக தான் தெரியுது. வேறுங்க கூக்குளோட கலர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு வானத்தில் இந்த பக்கம் பாருங்கள். இதே கலரில் தான், இந்த பிங்க் ஷேடில் தான் தெரியுது. இதில் எந்த ஒரு ஃபில்ட்ரு எதுவுமே போடாமல் இந்த மாதிரி இருக்குது. நான் ஃபில்ட்ரு போட்டேன்னா இல்லையான்னு கீழே சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மேலே ஏற போகிறோம் கூக்கல்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த லைட் தான் பவர் அதிகம் நம்மளுக்கு. அப்படியே பொறுமையாக ஏறிடுவா தம்பி. எல்லாருமே வேலைக்கு போனால் எல்லாருமே வந்து வீட்டுக்கு ரிட்டன் வராங்க. நான் இந்த லைட் ஆஃப் பண்ணுறேன். அவங்களுக்கு ரொம்ப கண் இதுவாகும். இந்த கலர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். எப்படி குக்கல். இப்போ வந்து நம்ம கேம்புக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டீயை குடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். வேறு எதுவும் வேலை இல்லை. மொபைல் மட்டும் சார்ஜ் போட்டணும் 100%. இப்போது சாப்பிடும் போது நல்லா ஒரு 45 மினிட்ஸ் சார்ஜ் போட்டுட்டு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் போட்டாலே ஓகே எனக்கு இப்போதைக்கு. அப்புறம் மார்னிங் எழுந்து போட்டுப்பேன். அப்புறம் போகிற வேலை போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே விலாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கூக்களோட கலர்ஸ்லாம் இப்போ தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், வேறு லெவல். அழகான இது, ரொம்ப அழகான ஒரு இடம் இப்போதைக்கு. இந்த லைட் போட்டுனா உங்களுக்கு அந்த சன் வந்து இது ஆகுறது உங்களுக்கு தெரியுதா கரெக்டாக? எனக்கு எக்ஸ்போஜர் எப்படி ஆகுதுன்னு தெரில இந்த லைட்னால். இந்த லைட் போடுறோம் ஒன்றும் தெரில. கலர் கிரேடிங்ஸ்லாம் சும்மா பிங்கிஷ் கலரில் வேறு லெவலில் இருக்குது. நான் இப்போ இந்த இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபில்டரும் போடலை. இப்போ இந்த சின்ன பீஸ்க்கு நான் ஃபில்ட்ரு போடாமே தான் காட்டிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ஒரு எடிட்டும் பண்ணாமல் செம்ம குளிர், கை கால் லைட்டாக உதிருது. ஸோ அப்படியே பொறுமையாக அப்படியே ஃபுல் அண்ட் பொறுமையாக அப்படியே டேட் 7 லீடிச்சு போயிட்டு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் வேலை. ஸோ இந்த வ்ளாக் இதோட பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ செம்மையாக குளிருது. இப்போ டைம் வந்து ஒரு 6:30 ஆகிருக்கும். 6:30க்கே இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். கலர்லாம் சூப்பராக சன்செட் ஆகிட்டுருக்கு. இதுதான் ஹெவன்லி டேஸ். சூப்பா ஹெவன்லி டேட்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ பாருங்க 12 டிகிரி செல்சியஸ் டு 13 டிகிரி செல்சியஸில் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 6:26 ஆகுது. 6:26க்கே இந்த நிலமைனா. ஸோ இப்போ இங்கே தான் ஃபுட்டு. 3 சப்பாத்தி. ஓகே, சூடாக இருக்குது. இதுவும் சூடாக தான் இருக்குது. செம்ம. நான் சாப்பாடு அங்கே வாங்கிட்டு வந்தேன் 60 rupees கொடுத்து. பட் அது வேஸ்ட்டு. 3 சப்பாத்தி சூடாக சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது வேலையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 11 டிகிரி டைம் 11 to 12 டிகிரி செல்சியஸ் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. 8 மணிக்கே வந்து 11 டிகிரிஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து செம்ம குளிர் இங்கே. கரெக்டாக வந்து இப்போது 11 போயிட்டுருக்கு. 11 to 12 போயிட்டுருக்கு. காலில் பார்த்தீங்கன்னா 2 சாக்ஸ் போட்டுட்ருக்கேன். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ குளிர். ஒரு ஆங்கிள் சாக்ஸ் ஒன்று, அதுக்கு மேலே ஒரு ஆஃப் கட் சாக்ஸ் ஒன்று. ஸோ 2 சாக்ஸ் போட்டுட்ருக்கேன். 2 சாக்ஸ் போட்டு லோயர் வேறு போட்டுட்ருக்கேன். இது இல்லாமல் வந்து 4 பெட்ஷீட் வச்சுட்ருக்கேன். ஏன்னா இங்கே டென்ட் இது அவ்வளோ. எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட்டு. பேக் சைடில் தான் வந்து அந்த பில்டிங்ஸ் இருக்குது. நான் டென்ட் போட்ட ஸ்பேஸ் காட்டினேன். அந்த வியூ பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில்.
ஓகேங்களா. லாஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க அந்த வியூஸு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கேம்ப் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் சோலோவாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கேம்ப் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். லெக்லலாம் பார்த்துட்ருப்பீங்க எல்லாமே போட்டுட்டு. இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஹெல்மெட் க்ளவ் இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்மெட்டுக்கு போடுற மாஸ்க். ஸோ இதை தான் வந்து தலைக்கு போட்டுக்கிட்டு தூங்க போகிறேன். ஸோ அப்படியே மேலே பாருங்கள், இதுதான் டென்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் பெட்ஷீட்டு பேக்குலாம் இருக்கும். ஸோ எல்லா ஆங்கிள்கெல்லாம் வித்தியாசமாக கட்டுவேன். பிளாக் ஷர்ட் போட்டுட்டு படுத்துட்ருக்கேன். பிளாக் ஷர்ட் ஏன் போட்டோன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்ட்டு போட்டேன். பட்டு அதெல்லாம் சும்மா பிளாக் ஷர்ட் போட்டால் தான் இருக்குது, அதனால தான் பிளாக் ஷர்ட் போட்டேன். ஸோ நம்ம வந்து அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம் காலையில் எழுந்து. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறதுக்கு அப்டேட்ஸ்லாம் அங்கே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து 100cc MOTOVLOGGER இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர். ஸோ வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன், இந்த சைடில் போகிறோம் பாருங்கள் நேமு. ஸோ அதில் போய் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும், நான் எப்போ என்ன பண்ணுறேன்னு. ஸோ இந்த வீடியோ எடுத்து நான் இந்த வீடியோவிலேருந்து நான் வீட்டுக்கு போயிட்டு தான் மாற்றுவேன். வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து இந்த ஒர்க்கையும் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரியணும்னா நீங்கள் வந்து என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் போஸ்டர்ஸ் அதெல்லாம் போடுவேன். ஸோ அந்த போஸ்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிங்கன்னா ஏன் டிஸ்லைக் பண்ணேன்னு சொல்லுங்கள். ஸோ கூக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ தூங்க போகிறேன். டைம் வந்து 8 o'clock ஆகிடுச்சு. மார்னிங் ஒரு 6 o'clock கிளம்பி ஆகணும். 6 o'clock செம்ம பனியாக இருக்கும் தான், பட் இருந்தாலும் ஹார்ட்லி வந்து 6 o'clock இங்கேருந்து கிளம்பி நாளைக்கு ஒரு அருமையான ஒரு பிளேஸுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ட்ரை பண்ணுறேன். லேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக போக மாட்டேன், ஏன்னா வீட்டுக்கு போயிடுவேன். லேட் ஆகலைன்னா அந்த புது வழியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, பாய் பாய் பாய்.